started. மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, வெப்பப்படுத்தி குணமாற்றம் செய்தல் அப்படின்ற பாடத்துல புறக்கடினமாக்குதல் அப்படின்ற டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, போன வகுப்புல நம்ம இந்த புறக்கடினமாக்குதலானது தொழிற்சாலைகள்ல எதற்காக செய்யப்படுகின்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படி இந்த புறக்கடினமாக்குதல் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய உலோகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த உலோகங்களினுடைய மேற்பரப்பு இருக்கு பாருங்க, அந்த மேற்பரப்பை கடினப்படுத்த பயன்படக்கூடிய ஒரு முறையை தான் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா புறக்கடினமாக்குதல் அப்படின்னு படிச்சோம். அப்படி அந்த புறக்கடினமாக்குதல் முறைகளை செய்வதற்கு என்னென்ன மெத்தடெல்லாம் நம்ம தொழிற்சாலைகள்ல பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ம போன வகுப்புல பார்த்தோம். ஸோ அதனுடைய விளக்கத்தை தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா புறக்கடினமாக்கும் முறைகள். அந்த புறக்கடினமாக்குதல் செயலை தொழிற்சாலைகள்ல எந்தெந்த முறைகளில் அந்த செயலானது செய்யப்படுகின்றது அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 முறைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புறக்கடினமாக்குதல் முறையானது செய்யப்படுகிறது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்னா கார்புரைசிங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஒன்று நைட்ரைடிங் முறையில செய்யப்படுது. அதுக்கடுத்து மூணாவது முறை என்னன்னு பாத்தீங்கன்னா சயனைடிங். நாலாவது வகை இண்டக்ஷன் ஹார்டனிங் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளேம் ஹார்டனிங் அப்படின்ற 5 முறைகளை பயன்படுத்தி தான் தொழிற்சாலைகள்ல வந்து இந்த புறக்கடினமாக்குதல் முறையானது நடைபெறுகின்றது. இப்ப ஒவ்வொரு முறைகள்லையும் அந்த உலோகத்தினுடைய மேற்பரப்பு எவ்வாறு கடினப்படுத்தப்படுகின்றது அப்படின்றத நம்ம விளக்கமா பார்க்கலாம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா கார்புரைசிங் மெத்தடு. சரிங்களா? இப்ப இந்த முறைகள்ல ஒரு உலோகத்தினுடைய மேற்பரப்பு எவ்வாறு கடினப்படுத்தப்படுகின்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல எந்த உலோகத்தை வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எஃகு அப்படின்ற, எஃகுன்னு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டீல் அப்படின்வாங்க. சரிங்களா? இந்த ஸ்டீல் அப்படின்ற உலோகத்தினுடைய வெளிப்புறத்தை வந்து கடினப்படுத்துவதற்கு வந்து பாத்தீங்கன்னா பல வழிமுறைகள் இருக்கு, நம்ம படிச்சோம். அதுல இந்த கார்புரைசிங் அப்படின்ற ஒரு முறையும் ஒரு முறை. அப்ப இந்த முறையில அந்த எஃகு அப்படின்ற உலோகத்தினுடைய மேற்பரப்பை வந்து எப்படி கடினப்படுத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த உலோகத்தினுடைய மேற்பரப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த மேற்பரப்புல வேற என்ன ஆட் பண்றாங்க அப்படின்னா கார்பன் மற்றும் நைட்ரஜன். நல்லா கவனிக்கணும், அந்த உலோகத்தினுடைய மேற்பரப்புல எதை பொருள் ஆட் பண்றாங்க அப்படின்னா கார்பன் மற்றும் நைட்ரஜன் அப்படின்ற 2 பொருட்களை அந்த எஃகு அப்படின்ற உலோகத்தினுடைய மேற்பரப்புல என்ன செய்யறாங்க அப்படின்னா உட்செலுத்துறாங்கன்னா அதன் மேல் என்ன செய்யறாங்க, ஆட் பண்றாங்க. அப்படி அதனுடைய மேற்பகுதியில் அந்த கார்பனையும் நைட்ரஜனையும் செலுத்தும் பொழுது, சரியா, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா அந்த உலோகத்தை அப்படி என்ன செய்வாங்க அப்படின்னா வெப்பப்படுத்துவாங்க. அப்படி வெப்பப்படுத்தும் பொழுது அந்த எஃகினுடைய மேற்பரப்பானது என்ன செய்யப்படுது அப்படின்னா கடினப்படுத்தப்படுகிறது. சரிங்களா? ஆனா அதனுடைய உட்பரப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்றம் அடைவது இல்லை. உட்பரப்பு அது எப்படி இருக்கோ அதே நிலையில தான் இருக்கும். ஆனா இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த உலோகத்தினுடைய மேற்பரப்பை மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம்னா கடினப்படுத்துறோம். சரிங்களா? இந்த முறையில எந்த உலோகத்தை பயன்படுத்தி மேற்பரப்பு வந்து கடினப்படுத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எஃகு. எஃகுல என்ன டைப் ஆஃப் எஃகை வந்து நம்ம இதுல பயன்படுத்துறாங்க அப்படின்னா குறைந்த கரி கொண்ட எஃகு. அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா லோ கார்பன் ஸ்டீல் அப்படின்ற எஃகு வந்து இந்த கார்புரைசிங் மெத்தடை பயன்படுத்தி கடினப்படுத்தப்படுகின்றது. அப்படி இந்த கார்புரைசிங் அப்படின்ற பணியை செய்வதற்கு பாத்தீங்க அப்படின்னா 3 முறைகள் வந்து பாத்தீங்கன்னா செய்யப்படுகிறது இந்த வேலையானது. என்னென்ன வரை பாத்தீங்கன்னா, ஒன்னு பேக் கார்புரைசிங் அப்படிங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. பேக் கார்புரைசிங் முறையில வந்து அந்த எஃகினுடைய மேற்பரப்பு கடினப்படுத்தப்படுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா திரவ முறை கார்புரைசிங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆங்கிலத்தில் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, லிக்யூட் கார்புரைசிங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மூணாவது வகை என்னன்னா வாயு முறை கார்புரைசிங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், கேஸ் கார்புரைசிங் அப்படின்னும். இந்த 3 வகையான முறைகள்ல இந்த கார்புரைசிங் அப்படின்ற செயலானது நடைபெறுகின்றது.
சரிங்களா? இந்த 3 முறைகளில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய பேக் கார்பரேசிங் அப்படின்ற மெத்தடில் வந்து எப்படி ஒரு உலோகத்தை வந்து கடினப்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பேக் கார்பரேசிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தடில் எப்படி ஒரு உலோகத்தை வந்து கடினப்படுத்துகிறாங்க அப்படின்ற அமைப்பை தான் உங்களுக்கு இங்கே படத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஓரளவு பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் அது எப்படி நடைபெறுகின்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி மாதிரி இருக்கா இல்லையா, இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு உலோக பெட்டி அப்படின்னு பேர். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, மூடிய உலோக பெட்டி இருக்கும் அந்த வெளியில். அந்த பெட்டியினுடைய உட்பரப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கரி, அதாவது நிலக்கரி போன்ற பொருட்கள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா நிரப்பியிருப்பாங்க அந்த உலோக பெட்டிக்குள்ள. அதில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பரைசிங் செய்ய வேண்டிய பனிப்பொருள். நம்ம எந்த உலோகத்தினுடைய மேற்பரப்பை கடினப்படுத்த போகிறோமோ அந்த உலோகத்தை வந்து இந்த பெட்டிக்குள்ள என்ன செஞ்சிடணும் அப்படின்னா வச்சிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியோட 2 பக்கத்தையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வெப்பப்படுத்துகிறாங்க. ஸோ இதுதான் வந்து பேக் கார்பரேசிங்கனுடைய அமைப்பு இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் எப்படி இந்த செயலானது நடைபெற்று அந்த உலோகத்தினுடைய மேற்பரப்பு கடினப்படுத்தப்படுது அப்படின்றத நம்ம தியரி மூலமாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த கார்பரேசிங் செய்ய வேண்டிய பாகம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எந்த உலோகத்தை கார்பரேசிங் செய்ய வேண்டுமோ அந்த உலோகத்தை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு மூடிய உலோக பெட்டி இருக்கா இல்லையா, இந்த உலோக பெட்டிக்குள்ளே ஃபஸ்ட்டு வைக்கணும். சரிங்களா? அப்படி அந்த பெட்டிக்குள்ளே வச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா கார்பன் கலந்த பொருட்கள் இருக்கும். கார்பன் கலந்த பொருள் நிலக்கரியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் கலந்து இருக்கும். சரிங்களா? அந்த கார்பன் கலந்த பொருட்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த உலோக பெட்டிக்குள்ளே சுற்றி என்ன செஞ்சுருக்காங்க, நிரப்பி வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்படி அவன் நிரப்பி வச்ச அந்த பெட்டியை என்ன செய்கிறாங்க அப்படின்னா உலைனா என்னன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் அர்த்தம். அதாவது அதை வெப்பப்படுத்தக்கூடிய இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உலை அப்படின்னும். சரிங்களா? அந்த உலையிலுக்குள்ள என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த பெட்டியை உள்ளே வச்சுட்டு அந்த பெட்டி என்ன செய்வாங்க அப்படின்னா வெப்பப்படுத்துவாங்க. சரிங்களா? அப்போ எவ்வளவு டிகிரி செல்சியஸில் இந்த பெட்டியை வெப்பப்படுத்தணும் அப்படின்னா 925 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பெட்டியை நம்ம என்ன செய்யறோம், 2 பக்கமும் அப்படியே வெப்பப்படுத்துறோம். சரிங்களா? அப்படி வெப்பப்படுத்திட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அதே வெப்பநிலையிலேயே என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த பெட்டி என்ன செஞ்சிருக்கணும் அப்படியே வச்சிருக்கணும். அப்படி வச்சிருக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதுக்கு உள்ள இந்த கார்பன் கலந்த பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோமா இல்லையா, அந்த கார்பன் கலந்த பொருட்கள்ல இருந்து என்ன ஆகும் பார்த்தோன்னா கார்பன் மோனாக்சைடு அப்படின்ற வாயு வந்து என்ன செய்யும்னா உருவாகும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க C1 கொடுத்துருக்காங்களா இல்லையா, C1 என்னது கார்பன் மோனாக்சைடு. சரிங்களா? அந்த மோனாக்சைடுன்ற வாயு வெளியாகும். அந்த வாயுவானது நம்ம உள்ள இருக்கக்கூடிய இந்த உலோக பனிப்பொருள் இருக்கா இல்லையா, அந்த பனிப்பொருளுடன் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா வினை புரிந்து அதனுடைய மேற்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா கார்பைடாக படுகிறது. சரிங்களா? ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய உலோகம் வந்து என்னது எஃகு. சரிங்களா? அப்போ இந்த நிலக்கரியை சுற்றி நம்ம எரிக்கும் பொழுது அதுலேருந்து என்ன வாயு வெளியாகுது, கார்பன் மோனாக்சைடு அப்படின்ற வாயு வெளியாகுது. அந்த வாயு வந்து உள்ள இருக்கக்கூடிய இந்த உலோகத்துடன் வினைபுரிந்து அந்த உலோகத்தினுடைய மேற்பரப்புல என்னவாக படுகிறது அப்படின்னா கார்பைடாக அதனுடைய மேற்பகுதியில் அப்படியே படுகிறது. சரிங்களா? இப்போ அந்த உலோகத்தினுடைய மேற்பரப்பு என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா கடினப்படுத்தப்படுகிறது. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் கார்பரேசிங் மெத்தட் மூலமாக ஒரு உலோகத்தினை கடினப்படுத்தும் செயல். சரிங்களா? இப்போ இந்த உலோக பெட்டிக்குள்ள கார்பன் கலந்த பொருட்களை நம்ம வந்து சேர்க்கணும்னு சொல்லி படித்தோம். அப்போ கார்பன் கலந்த பொருட்கள்லாம் எது எது அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்ன பார்த்தீங்கன்னா மரம் அல்லது தோல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்கரி அல்லது மரக்கரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் கலந்த பொருட்கள் ஆகும். சரிங்களா? இந்த பொருட்களை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதுக்குள்ள இந்த பெட்டியக்குள்ள சுற்றி என்ன செஞ்சுக்கலாம், நிரப்பிக்கலாம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் என்னது போடியம் கார்பனேட்டுடன் கலந்து உலோக பெட்டிக்குள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா வைக்கப்பட்டிருக்கும். சரியா? ஸோ அது மூலமாக என்ன செய்யுது, இந்த கார்பன் மோனாக்சைடு அப்படின்ற வாயுவானது உருவாகின்றது. சரிங்களா? இந்த முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வந்து பேக் கார்பரேசிங் மெத்தட் அப்படின்றோம். சரியா? ரைட்டுப்பா. இப்போ நம்ம அடுத்து இந்த பேக் கார்பரேசிங் மெத்தடை நம்ம பயன்படுத்துவதனால என்னென்ன குறைபாடுகள் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பெருமளவு உற்பத்தி செய்ய ஏற்றதல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அதாவது அதிகமான உற்பத்தி வந்து நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா இந்த பேக் கார்பரேசிங் மெத்தடை பயன்படுத்தி செய்ய முடியாது. ஒரு நேரத்தில் என்ன செய்ய முடியும்னா ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அந்த உலோகத்தினுடைய மேற்பரப்பை கடினப்படுத்த முடியும். அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்க, உலோக பெட்டியை மூடுதல், திறத்தல், வெப்பப்படுத்துதல் மற்றும் குளிரப்படுத்துதல் போன்ற காரணங்களால் நேரம் செலவாகும். ஸோ அதை வந்து திறக்கிறது, மூடுறது, அதே நேரத்தில் அதை வெப்பப்படுத்துறது, ஸோ அதை குளிரப்படுத்துறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் அதிகமாக செலவாகும். சரிங்களா, அதனால இது ஒரு குறைபாடாக அதை எடுத்துக்கிறாங்க. அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க, கடினப்படுத்த வேண்டிய அளவை எளிதில் கட்டுப்படுத்த இயலாது. இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட பரப்பை நம்ம வந்து கடினப்படுத்தணும் அப்படின்னா அந்த அளவை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, டக்குன்னு கட்டுப்படுத்த முடியாது இந்த மெத்தடில். சரிங்களா, ஏன் அப்படின்னா அதை நம்ம ஒரு பெட்டிக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ அதனால் எளிதில் வந்து நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா அந்த கடினப்படுத்த வேண்டிய அளவை நம்ம என்ன செய்ய முடியாது, எளிதில் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் இந்த பேக் கார்பரேசிங் மெத்தடை பயன்படுத்துவதனால ஏற்படக்கூடிய குறைபாடுகள், அதாவது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில். சரியா, ரைட். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய முறை என்ன பார்த்தீங்கன்னா நைட்ரேடிங். இந்த நைட்ரேடிங் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புறக்கடினமாக்குதல் முறைகளில் இதுவும் ஒரு முறை தான். சரிங்களா, இதில் எந்த உலோகமானது அதனுடைய மேற்பரப்பை கடினப்படுத்த பயன்படுத்தப்படுது அப்படின்னா கலவை எஃகு. சரிங்களா, என்ன எஃகு, கலவை எஃகு வந்து இந்த நைட்ரேடிங் முறையில் வந்து கடினப்படுத்த பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு உலோகம். சரிங்களா, இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃகு அப்படின்ற கலவை எஃகு இருக்கு பார்த்தீங்களா, அந்த எஃகினுடைய மேற்பரப்பில் அதை கடினப்படுத்துவதற்கு எது சேர்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அப்படின்றது சேர்க்கப்படுகிறது. சரிங்களா, அந்த கலவை எஃகினுடைய மேற்பரப்பை கடினப்படுத்துவதற்கு எந்த பொருளானது அதனுடைய மேற்பரப்பில் சேர்க்கப்படுது அப்படின்னா நைட்ரஜன் அப்படின்ற பொருளானது அதனுடைய மேற்பரப்பில் சேர்க்கப்படுகிறது. சரியா, அப்படி சேர்க்கப்பட்ட அந்த எஃகு பாகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எஃகு என்ற உலோக பாகத்தை அமோனியா வாயு, அமோனியா வாயுவை பயன்படுத்தி என்ன செய்யணும் அப்படின்னா 500 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 600 டிகிரி செல்சியஸ் வரை என்ன செய்யணும் அப்படின்னா வெப்பப்படுத்தணும். எந்த வாயுவை பயன்படுத்தி, அமோனியா வாயுவை பயன்படுத்தி எவ்வளோ டிகிரி செல்சியஸ்ல 500 டிகிரி செல்சியஸ் முதல் 600 டிகிரி செல்சியஸ் வரை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த உலோகத்தை வெப்பப்படுத்தணும். அப்படி வெப்பப்படுத்தும் பொழுது அந்த அமோனிய வாயுவானது என்னவா மாறும் அப்படின்னா நைட்ரஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் அப்படி என்ன செய்யணும்னா பிரியும். சரிங்களா, அமோனிய வாயு எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னா அதை வெப்பப்படுத்தும் பொழுது நைட்ரஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் என்ன செய்யுது அப்படின்னா பிரிகிறது. சரி, அப்படி பிரியக்கூடிய அந்த நைட்ரஜன் வாயு வந்து எஃகு இருக்கு பார்த்தீங்களா, அந்த எஃகு அப்படின்ற பாகத்துடன் வினைபுரிந்து என்னவாக மாற்றம் அடைகிறது அப்படின்னா நைட்ரைடாக எஃகினுடைய மேற்பரப்புல என்ன செய்து படுகின்றது. சரிங்களா, நல்லா கவனிக்க, இந்த பாயிண்ட்ல முக்கியமானது. வெப்பப்படுத்தும் பொழுது அந்த அமோனிய வாயு எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னா நைட்ரஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் பிரிகிறது. அப்படி பிரியக்கூடிய அந்த நைட்ரஜன் வாயுவானது அந்த எஃகு அப்படின்ற பாகத்துடன் என்ன செய்து வினைபுரிந்து என்னவாக படுகிறது, நைட்ரைடாக அந்த எஃகினுடைய மேற்பரப்புல அப்படியே படியுது. சரிங்களா, அப்படி படியும் பொழுது அந்த மேற்பரப்பானது என்ன செய்து கடினப்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த வெப்பநிலையில் ஒரு உலோகத்தினுடைய மேற்பரப்பை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கடினப்படுத்தலாம். ரைட்டா, இப்போ இந்த நைட்ரேடிங்ன்ற முறையை நம்ம பயன்படுத்துவதனால நம்மளுக்கு என்ன நிறைகள் இருக்கு அப்படின்னா, நிறைகள் அப்படின்னா ஆங்கிலத்தில் அட்வான்டேஜ் அப்படின்வாங்க. சரிங்களா, அதாவது நன்மைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, மேற்பரப்பு அதிக கடினத்தன்மை பெறுகிறது. இந்த நைட்ரேடிங் முறையை பயன்படுத்தி நம்ம ஒரு உலோகத்தினுடைய மேற்பரப்பை கடினப்படுத்தணும் அப்படின்னா அது வந்து அதிக கடினத்தன்மை பெறக்கூடியது இந்த முறையில். அடுத்து, தேய்மான எதிர்ப்பு மற்றும் அரிமான எதிர்ப்பு ஆகியவை அதிகரிக்கப்படுகிறது இந்த நைட்ரேடிங் முறையில் பயன்படுத்துவதனால. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிவேகத்தில் குளிரப்படுத்தப்படுவதால் மேற்பரப்பில் படலம் ஏற்படுவதில்லை. படலம்னா அந்த அலை போன்ற வடிவங்கள் இந்த மாதிரி என்ன செய்யறதுல ஏற்படுவது கிடையாது, ஏன்னா டக்குன்னு குளிரப்படுத்துறதுனால.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிக்கலான அமைப்புடைய பாகங்களுக்கு இம்முறையானது ஏற்றது. ரொம்ப வந்து வடிவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிக்கலான வடிவமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து உலோகத்தினுடைய மேற்பரப்பை கடினப்படுத்துவதற்கு இந்த நைட்ரேடிங் முறையானது சிறந்த முறையாக கருதப்படுகிறது. சரியா? இப்போ அடுத்து சயனைடிங் அப்படின்ற மெத்தடை பயன்படுத்தி எப்படி நம்ம கடினப்படுத்தலாம் அப்படின்ற பார்க்கலாம். ஸோ இந்த சயனைடிங் அப்படின்ற முறையும் பார்த்தீங்க அப்படின்னா புறக்கடினமாக்குதல் முறைகளில் இதுவும் ஒரு மெத்தட் தான். இந்த முறையில் எந்த உலோகத்தினுடைய மேற்பரப்பு கடினப்படுத்தப்படுது அப்படின்னா குறைந்த கரி கொண்ட கலந்த எஃகு மற்றும் கலவை எஃகு இந்த 2 உலோகத்தினுடைய மேற்பரப்பையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த சயனைடிங் அப்படின்ற மெத்தடை பயன்படுத்தி கடினப்படுத்தலாம். சரிங்களா? அப்படி கடினப்படுத்துவதற்கு அதனுடைய மேற்பரப்புல எந்த பொருளானது சேர்க்கப்படுகிறது அப்படின்னா சயனைடு, சோடியம் சயனைடு கரைசல். அது சோடியம் சயனைடு கரைசல் ஆனது என்ன செய்யுது அப்படின்னா அதனுடைய மேற்பரப்புல என்ன செய்து செலுத்தப்படுகின்றது. அப்படி செலுத்தப்பட்ட அந்த உலோகத்தை எவ்வளவு டிகிரி செல்சியஸ்ல வெப்பப்படுத்தணும் அப்படின்னா 900 டிகிரி செல்சியஸ்ல இருந்து என்ன கொடுத்துருக்காங்க 800 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 900 டிகிரி செல்சியஸ் வரை. இவங்களுக்கு வந்து 8000 கொடுத்துருப்பாங்க. அது இந்த டிகிரி தான் அப்படி சிம்பிள் மாறி இருக்கு. சரிண்ணா? அது என்னது 800 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 900 டிகிரி செல்சியஸ் வரை என்ன செய்யணும் அப்படின்னா வெப்பப்படுத்தப்படுகிறது. அப்படி வெப்பப்படுத்தும் பொழுது அந்த உலோகத்தினுடைய மேற்பரப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் மற்றும் நைட்ரஜன் என்ன செய்யுது அப்படின்னா அதுல இருந்து அப்படியே உறிஞ்சிக்கிறது. அந்த சோடியம் கரைசல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கரைசல்ல இருந்து எதை இந்த உலோகத்தினுடைய மேற்பரப்பு எடுத்துக்கிறது அப்படின்னா கார்பன் மற்றும் நைட்ரஜனை வந்து அதை வெப்பப்படுத்தும் பொழுது அப்படியே உறிஞ்சிக்கிறது. சரிங்களா? அப்படி உரியப்பட்ட அந்த உலோகத்தை வந்து நம்ம தண்ணீர் அல்லது எண்ணெயை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும்னா குளிர்விக்க வேண்டும். சரிங்களா? அப்படி குளிர்விக்கும் பொழுது அந்த கடினப்படுத்தப்பட்ட உலோகமானது அது நன்கு கடினப்படுத்தப்படுகின்றது. சரிங்களா? இந்த கடினப்படுத்தலானது எதை பொறுத்து மாறுபடும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய உலோகத்தினுடைய வகை இருக்கு பாருங்க, அந்த வகையை பொறுத்தும் அதுக்கப்புறம் அந்த உலோகத்தினுடைய ஆழம் எவ்வளவு ஆழம் இருக்கும் அந்த ஆழத்தை பொறுத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல நம்ம இந்த குளிரப்படுத்தும் திரவத்தை நம்ம பயன்படுத்தணும். தண்ணியை பயன்படுத்தணுமா அல்லது எண்ணெயை பயன்படுத்தணுமா அப்படின்னா ஸோ இதை பொறுத்து தான் நம்ம எந்த குளிர்விக்கும் திரவத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்படி இந்த சயனைடிங் மூலமாக உலோகத்தினுடைய மேற்பரப்புல எவ்வளவு ஆழத்துக்கு கடினப்படுத்த முடியும் அப்படின்னா 0.mm அப்படின்னா மில்லிமீட்டர் அர்த்தம். 0.5 மில்லிமீட்டர் ஆழத்துக்கு உலோகத்தினுடைய மேற்பரப்பை நம்ம கடினப்படுத்தலாம் இந்த சயனைடிங் முறையை பயன்படுத்தி. அப்படி இந்த மெத்தடை பயன்படுத்துவதனால நம்மளுக்கு என்னென்ன நிறைகள் அதாவது அட்வான்டேஜ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை விரைவான ஒரு செயலாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக நடைபெறக்கூடிய ஒரு செயல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேற்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா பளபளப்பாக இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த உலோகத்தினுடைய மேற்பரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா பளபளப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து ஒரே சீரான கடினப்படுத்துதலானது நடைபெறுகிறது. அந்த மேற்பரப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே சீராக இருக்கும் கடினப்படுத்தினதானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீளும் தன்மையானது அதிகரிக்கப்படுகிறது. சரிங்களா? அந்த உலோகத்தினுடைய நீளும் தன்மையானது அதிகரிக்கப்படுகிறது இந்த மெத்தடை பயன்படுத்துறதுனால. இப்போ அடுத்து இண்டக்ஷன் ஹார்டனிங் அப்படின்ற மெத்தடை பயன்படுத்தி எப்படி ஒரு உலோகத்தினுடைய மேற்பரப்பு கடினப்படுத்தப்படுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இண்டக்ஷன் ஹார்டனிங் மெத்தடும் பார்த்தீங்க அப்படின்னா புறக்கடினமாக்குதல் முறைகளில் இதுவும் ஒரு முறை தான். இந்த முறையில் எந்த உலோகத்தினுடைய மேற்பரப்பு கடினப்படுத்தப்படுது அப்படின்னா எஃகு மற்றும் கலவை உலோகங்களினுடைய கலவை உலோகங்கள் அப்படின்னா என்னன்னா 2 உலோகங்கள் அல்லது 3 உலோகங்கள் சேர்ந்ததுதான் அது கலவை உலோகம் அப்படிங்கிறது. அப்ப அந்த எஃகு மற்றும் இந்த கலவை உலோகங்களினுடைய மேற்பரப்பை கடினப்படுத்துவதற்கு இந்த இண்டக்ஷன் ஹார்டனிங் முறையானது பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? இப்போ இதனுடைய அமைப்பு தான் இங்க படத்துல கொடுத்துருக்காங்க. எப்படி உலோகத்தினுடைய மேற்பரப்பு கடினப்படுத்தப்படுதுன்ற ஒரு டயக்ராம் இங்க கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம எந்த உலோகத்தை நம்ம கடினப்படுத்த போறோமோ அந்த உலோக துண்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த உலோக துண்டை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெட் கலர் இருக்கிற அந்த ரெட் கலருக்கு பேரு என்னன்னா மின் சுருள்கள் அப்படின்னு பேரு.
சரிங்களா. என்னது மின் சுருள்கள் அப்படின்னு பேரு. நம்ம எந்த உலோகத்தை கடினப்படுத்த போறோமோ அந்த உலோகத்தை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மின் சுருள்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த மின் சுருள்களுக்கு நடுவுல என்ன செய்யணும் அப்படின்னா வச்சிடணும். சரிங்களா. அப்படி வச்சோன்னு என்ன செய்யணும் அப்படின்னா உயர் அலைவேக மாறுதிசை மின்னோட்டமானது என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த சுருள் வழியாக செலுத்தப்படுகிறது. அப்படி செலுத்தும் பொழுது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த அச்சு சுருளானது அது காந்த புலத்தை ஏற்படுத்துகின்றது. ஏன்னா அந்த கரண்ட் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நடுவில் எஃகு இருக்கும்போது அங்க என்ன செய்யணும்னா ஒரு காந்த புலத்தை நம்ம என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படுத்தும். சரிங்களா. அப்படி அந்த காந்த புலத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக என்ன செய்யும் அப்படின்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய உலோகமானது என்ன செய்யுது வெப்பப்படுத்தப்படுகின்றது. எவ்வளவு அளவுக்குன்னா அந்த உலோகத்தினுடைய முக்கிய வெப்பநிலைக்கு மேல் முக்கிய வெப்பநிலைக்கு வெப்பமடைகிறது. சரிங்களா. அப்படி வெப்பமடைந்த அந்த உலோக பனிப்பொருள் இருக்கா இந்த ப்ளூ கலர்ல இருக்கா இல்லையா அதான் உலோக பனிப்பொருள். ஸோ இப்போ கரண்டை நம்ம பாய்ச்சுவதன் மூலமாக என்ன செய்யுது அப்படின்னா இந்த உலோக பனிப்பொருள் வெப்பமடையுது. சரிங்களா. அப்படி வெப்பமடையப்பட்ட அந்த உலோக பனிப்பொருளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெப்பப்படுத்தியதுக்கு அப்புறம் தண்ணீர் அல்லது மற்ற குளிர்விக்கும் பொருட்களை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா குளிர்விக்கலாம். சரிங்களா. அப்படி குளிர் வைக்கக்கூடிய முறையானது நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த எஃகு இருக்கு பாத்தீங்களா அந்த எஃகினுடைய வகை மற்றும் தேவையான கடினத்தன்மையை பொறுத்து நம்ம குளிர்விக்கும் திரவமானது மாற்றிக்கலாம் நம்ம. சரிங்களா. இதுதான் பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் ஹார்டனிங் மெத்தட். அடுத்து இந்த மெத்தடை பயன்படுத்துவதனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் நிறைகள் கொடுத்துருக்காங்க. நிறைகள் என்னது அட்வான்டேஜ் அப்படின்னு அர்த்தம். ஒன்று இது மிக விரைவான செயலாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தடை பயன்படுத்துவதன் மூலம் அந்த வேலையானது என்னன்னா விரைவாக நடைபெறும் அப்படின்றாங்க. அடுத்து அதிக அளவில் குணமாற்றம் செய்ய ஏற்றது. அதாவது அந்த உலோகத்தினுடைய குணத்தை அதிக அளவில் மாற்றுவதற்கு இந்த இண்டக்ஷன் ஹார்டனிங் மெத்தடானது ஒரு சிறந்தது அப்படின்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உயர்தரம் கொண்ட மேற்பரப்பை நம்ம ஏற்படுத்தலாம். உயர்தரம்னா நல்ல பினிஷிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு உலோகத்தினுடைய மேற்பரப்பை நம்ம என்ன செய்ய முடியும்னா இதை பயன்படுத்தி உருவாக்க முடியும். அடுத்து இம்முறையில் வெப்பத்தை கட்டுப்படுத்தலாம். இந்த முறையில் நம்ம ஈஸியான செய்யலாம் அப்படின்னா வெப்பத்தை கட்டுப்படுத்தலாம். ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உயரழுத்த மின்சாரத்தை நம்ம ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும். அதன் மூலமாக என்ன செய்யுது வெப்பமானது கட்டுப்படுத்தப்படுகிறது. சரி, இதனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அதாவது குறைகள் இருக்கு அப்படின்னா இந்த மெத்தடை பயன்படுத்துவதனால அந்த உபகரணங்களினுடைய விலை அதிகம். அதாவது இதை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த உபகரணங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய விலை அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குறைந்த கரி கொண்ட பொருட்களை கடினப்படுத்த முடியாது. அதாவது லோ கார்பன் ஸ்டீல் இருக்கு பாருங்க அந்த லோ கார்பன் ஸ்டீலை நம்ம இந்த மெத்தடை பயன்படுத்தி கடினப்படுத்த முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு செலவு அதிகம். இந்த மெத்தடை பராமரிக்கக்கூடிய செலவு நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அதனால டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ட்டு. அடுத்து ஃப்ளேம் ஹார்டனிங் அப்படின்ற மெத்தடு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா புறக்கடினமாக்குதல் முறைகளில் இதுவும் ஒரு முறை தான். இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி நடைபெறுது அப்படின்றத இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த கீழே பார்த்தீங்கன்னா இது இருக்குன்னா அது பனிப்பொருள் பேர். இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் கலரில் இருக்கா இல்லையா இது பார்த்தீங்கன்னா கடினப்படுத்தப்பட்ட பரப்பு. சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சி அசிட்லைன் தீச்சுடர் அதாவது நம்ம வெல்டிங் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த தீச்சுடர் இது. அதுக்கடுத்து அதை தண்ணீர் மூலம் என்ன செய்யறாங்கன்னா குளிரப்படுத்துறாங்க. ஸோ இந்த படத்து மூலமாக நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஆன்சரை நம்ம எழுதிடலாம். இது எப்படி நடைபெறுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த எக்கினுடைய பரப்பை கடினப்படுத்த போறோமோ அந்த பரப்போட மேல என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வெல்டிங் டார்ச் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த வெல்டிங் டார்ச்ல ஆக்சிஜன் அசிட்லின் அப்படின்ற 2 வாயுவை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க அப்படின்னா வெப்பப்படுத்துறாங்க. எதை இந்த பனிப்பொருளை அப்படியே வெப்பப்படுத்துறாங்க. எவ்வளவு டிகிரிக்கு வெப்பப்படுத்துறாங்கன்னா அந்த உலோகத்தினுடைய மேல் முக்கிய வெப்பநிலைக்கு அதிகமாக என்ன செய்யறாங்க அப்படின்னா வெப்பப்படுத்துறாங்க. அப்பதான் அந்த பனிப்பொருள் என்ன செய்யும் உருக ஆரம்பிக்கும். சரிங்களா. அப்படி என்ன செய்யறாங்கன்னா அப்படியே வெப்பப்படுத்திக்கிட்டே வரும் பொழுது என்ன செய்யறாங்க அப்படின்னா உடனே அதுக்கு பின்னாடி என்ன செய்யறாங்க தண்ணீரை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க அந்த வெப்பமான பரப்பை அப்படியே குளிர்விக்கிறாங்க. அப்படி குளிர்விக்கும் பொழுது என்ன பாத்தீங்கன்னா அதனுடைய உலோக பரப்பானது கடினப்படுத்தப்படுகின்றது.
இப்போ இந்த ஃப்ளேம் ஹார்டனிங் மெத்தடை பயன்படுத்தி உலோகத்தினுடைய மேற்பரப்பை எவ்வளவு ஆழத்துக்கு கடினப்படுத்தலாம் அப்படின்னா 3 மில்லிமீட்டர்ல இருந்து 6 மில்லிமீட்டர் ஆழத்திற்கு நம்ம என்ன செய்ய முடியும், இந்த உலோகத்தினுடைய பரப்பை கடினப்படுத்த முடியும். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஹார்டனிங் மெத்தடில் ஒரு உலோகத்தினுடைய பரப்பானது கடினப்படுத்தப்படுது அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த மெத்தடை பயன்படுத்துவதனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, இது மிகவும் எளிய மற்றும் சிக்கனமான முறையாகும். சரிங்களா, ரொம்ப வந்து ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் சிக்கனமாகவும் நம்மளுக்கு இருக்கும். அடுத்து மிக பெரிய மற்றும் சிக்கலான பாகங்களையும் எளிதில் கடினப்படுத்தலாம். அது எவ்வளவு பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப சிக்கலான வடிவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஈஸியாக என்ன செய்ய முடியும், அதனுடைய மேற்பரப்பை கடினப்படுத்த முடியும் அப்படின்றாங்க. அடுத்து வெப்பப்படுத்தும் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா குறைகிறது. சரிங்களா, இதில் ஒரு பனிப்பொருளை மேல் முக்கிய வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தக்கூடிய நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால தான் இந்த மெத்தட் வந்து என்ன செய்யுது, 3 மில்லிமீட்டர்லேருந்து 6 மில்லிமீட்டர் ஆழத்துக்கு வரை நம்ம என்ன செய்ய முடியும்னா ஒரு உலோகத்தினுடைய பரப்பை வந்து நம்ம கடினப்படுத்தலாம். சரிங்களா, அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரைவாக குளிரச் செய்தல். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து குளிரப்படுத்தும் திரவம் சொல்லியிருந்தோம். சரிங்களா, அப்போ அதில் ஒரு பனிப்பொருளை, வெப்பமடைந்த பனிப்பொருளை எப்படி நம்ம வேகமாக குளிரச் செய்தல், அதான் கொடுத்துருக்காங்க. விரைவாக குளிரச் செய்தல் அப்படின்னு என்னன்னு, அதாவது நம்ம ஒரு உலோகத்தை நம்ம வெப்பப்படுத்தணும் அப்படின்னா, அப்படி வெப்பப்படுத்தப்பட்ட ஒரு உலோகத்தை நம்ம வேகமாக குளிர்விப்பதற்கு என்ன செய்யறோம்னா தண்ணீர் அல்லது எண்ணெய், வேகமான காற்று, ஸோ இதன் மூலமாக குறைந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா குளிர செய்வதற்கு பேர் என்னது, விரைவாக குளிரச் செய்தல் அப்படின்னு பேர். சரிங்களா, அப்படி விரைவாக குளிரச் செய்வதற்கு என்னென்ன பொருட்களை பயன்படுத்துறோம் அப்படின்னு பாருங்க. சோடியம் கலந்த நீர் கரைசலை பயன்படுத்துறோம். அடுத்து குளிர்ந்த நீர், உப்பு கரைசல், எண்ணெய் வகைகள், காற்று, இந்த 5 பொருட்களை நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வெப்பமடைந்த பனிப்பொருட்களை நம்ம என்ன செய்ய முடியும், குளிர்விக்க முடியும். சரிங்களா, அடுத்து வந்து வெப்பப்படுத்தி குணமாற்றம் செய்ய பயன்படும் உலைகள். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு பனிப்பொருளை வெப்பப்படுத்தணும்னு சொன்னோம். சரிங்களா, அப்படி வெப்பப்படுத்துவதற்கு தொழிற்சாலைகள்ல என்னென்ன உலைகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னா 4 வகை உலைகளை பயன்படுத்துறாங்க. அதுல ஒண்ணு பாருங்க மின்சார உலை, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எரிவாயு ஊது உலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊது உலை, நாலாவது உப்பு நீர் ஊது உலை. இந்த 4 உலைகளையும் பயன்படுத்தி பனிப்பொருளை வந்து என்ன செய்றாங்க, வெப்பப்படுத்த செய்யறாங்க. சரிங்களா, இப்ப இந்த 4 வகைகள்ல நம்ம ஒரு வகையை மட்டும் படிக்க போறோம். அது என்ன பாத்தீங்க அப்படின்னா மின்சார ஊது உலை அப்படின்றத மட்டும் பார்க்க போறோம். சரிங்களா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, மின்சார ஊது உலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த மின்சார ஊது உலையினுடைய அமைப்பு தான் இங்கே உங்களுக்கு படத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுல எப்படி ஒரு பனிப்பொருளானது வெப்பப்படுத்தப்பட்டு கடினப்படுத்தப்பட்டு வெளியே வருகின்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அதாவது இதுல வந்து வெப்பப்படுத்துறதுக்கு என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா, வெப்பப்படுத்துறதுக்கு மின் சாதனங்களை பயன்படுத்தி வெப்பப்படுத்தும் உலைக்கு பேர் என்னது, மின்சார உலைங்கிறது. அதே பாருங்க மின்சார உலைன்னு வந்துருக்கு. அப்ப ஒரு உலோகத்தினுடைய பனிப்பொருளை வெப்பப்படுத்துவதற்கு எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா மின்சாரத்தை பயன்படுத்துறாங்க. அதனாலதான் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, மின்சார உலை அப்படின்றாங்க. சரிங்களா, இப்ப இந்த மின்சார உலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல கொடுத்துருக்காங்க படம் பாருங்க, இதுதான் மின்சார உலை. இதுல 3 அறைகள் இருக்கும். சரிங்களா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன பாத்தீங்கன்னா வெப்ப அறை அப்படின்னு இருக்காங்க, ரெண்டாவது இருக்கிறது வந்து சோக்கிங் அறை, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா குளிரப்படுத்தும் அறை. இப்படி 3 அறைகளானது இந்த மின்சார உலையில் அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, அப்படி அமைக்கப்பட்டுள்ள அந்த 3 உலைகள்ல முதல் உலையில வந்து பாத்தீங்கன்னா வெப்ப அறை கொடுத்துருக்காங்கல்ல, அங்கதான் வெப்பப்படுத்தப்படும். அதுல இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை எதன் மூலமாக கட்டுப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னா தெர்மோஸ்டேட் அப்படின்ற என்னது ஒரு கருவியை பயன்படுத்தி அதுல இருக்கக்கூடிய அந்த வெப்பமானது என்ன செய்யப்படுது அப்படின்னா கட்டுப்படுத்தப்படுகிறது. சரி, அப்ப எவ்வளவு வெப்பம் இருக்கு அப்படின்றத அளக்குறதுக்கு எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, தெர்மோ கப்பு
அவனுக்கு கொடுத்ததுனால அந்த தெர்மோ கப்பல் அப்படின்ற கருவியை பயன்படுத்தி எவ்வளவு வெப்பமானது இருக்கின்றது அப்படின்றத நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா அளக்க முடியும். ஸோ இதுதான் அந்த படத்தினுடைய அமைப்பு. இப்போ நம்ம அது எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த உலோகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பப்படுத்தி அதனுடைய மேற்பரப்பை கடினப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த பனிப்பொருளை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொடர் இரும்பு பட்டை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க. இந்த தொடர் இரும்பு பட்டை அப்படின்னா ஆங்கிலத்தில் என்னன்னா அயன் பெல்ட் கன்வேயர்னு அர்த்தம். அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, இந்த இரும்பு போல் என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு பெல்ட் இருக்குது. இது வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த பெல்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த உலோகத்தினுடைய மேற்பரப்பை கடினப்படுத்த போகிறோமோ அந்த மேற்பரப்பை இந்த பெல்ட்டினுடைய இந்த மேற்பரப்பை என்ன செய்யணும் அப்படியே வச்சிடணும். கொடுத்துருக்காங்களா பனிப்பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ரைட். இந்த பனிப்பொருளை இந்த பெல்ட் மேலே வச்சிடணும். அப்போ இந்த பெல்ட் மேலே வச்சோன்னா இந்த பனிப்பொருளானது இப்படி நகருமா அந்த கன்வேயரில். அப்போ நகரும் பொழுது ஃபஸ்ட்டு எந்த அறைக்கு போகும், வெப்ப அறைக்கு போகும். ஸோ இந்த வெப்ப அறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பனிப்பொருளானது என்ன செய்யப்படுது, வெப்பப்படுத்தப்படுகின்றது. அப்படி வெப்பப்படுத்த பொருளானது என்ன செய்யுது, அடுத்து எந்த அறைக்கு போகுது அப்படின்னா சோக்கிங் அறைக்கு அனுப்பப்படுகிறது. இந்த சோக்கிங் அறையில் என்ன நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி செல்சியஸில் அந்த பனிப்பொருளை வெப்பப்படுத்தினீங்களோ அதே வெப்பநிலையில் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணும் அந்த வெப்பநிலையை இந்த சோக்கிங் அறையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைய. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பனிப்பொருள் என்ன செய்யும் அப்படின்னா நகர்ந்து இந்த குளிரப்படுத்தும் அறைக்கு வரும். இந்த குளிரப்படுத்தும் அறையில் அந்த பனிப்பொருள் மேல் என்ன செய்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குளிர்விக்கும் திரவத்தை பயன்படுத்தி என்ன செய்றாங்க அப்படின்னா அந்த பனிப்பொருளானது என்ன செய்து குளிர்விக்கப்படுகிறது. சரிங்களா, அப்படி குளிர்விக்கப்பட்ட அந்த கடினப்படுத்தப்பட்ட பனிப்பொருளானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி என்ன செய்யுது இந்த கன்வேயர் மூலமாக வெளியே வரப்போகிறது. ஸோ இந்த மெத்தடில் தான் என்னதுன்னா ஒரு உலோகத்தினுடைய மேற்பரப்பானது இந்த மின்சார உலையை பயன்படுத்தி அது வெப்பப்படுத்தப்பட்டு கடினப்படுத்தப்படுகிறது. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு பட்டை சொன்னோமா இல்லையா, அயன் பெல்ட் கன்வேயர், இந்த கன்வேயரை வந்து இயக்குவதற்கும் அதனுடைய வேகத்தை வந்து நம்ம கூட்டி அமைப்பதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனியான ஒரு சாதனங்கள் வந்து என்ன செய்வாங்க, கட்டுப்பாட்டு சாதனங்களானது இதில் பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா, அதில் பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த பெல்ட் கன்வேயருடைய வேகத்தையும் கூட்டிக்கலாம், அதே நேரத்தில் வந்து குறைச்சிக்கலாம், அதை வந்து இயக்கவும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா முடியும். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மின்சார ஊதுவிலை. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 10 மதிப்பெண் வினாக்கள், ரைட்டா. ஸோ இதோட இந்த வெப்பப்படுத்தி குணமாற்றம் செய்யக்கூடிய பாடமானது முடிவடைகிறது. அடுத்த பாடம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்பா.